ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் வெளியில் அனாவசியமாக போகாதீங்க. கொரோனா ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப்டர் சென்னை செகண்ட் ஹாட்ஸ்பாட்டாக மதுரை வந்துட்டுருக்கு. ஸோ அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கும் தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க, அனாவசியமாக வெளியில் போகாதீங்க. கவர்மெண்ட் சொல்கிற எல்லா மெஷர்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் நம்ம ஷெடியூல்குள்ளே போகலாம். இன்னும் யூபிஎஸ்சிக்கு எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இல்லைனா அப்ராக்சிமேட்லி 90 டேஸ் தான் இருக்குது. சரிங்களா? 3 மாதம், ஒரு மாதத்துக்கு 30 நாள், 3 மாதத்துக்கு 90 நாள் வச்சுக்கோங்க. 90 டேஸ் இருக்குது. ஸோ நான் 60 டேஸ் பிளான் போட்டிருக்கேன். மீத இருக்க 30 டேஸ் ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பிளான்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சியை ஒரு சப்ஜெக்டாக தனியாலாம் படிக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட கோரிலேட் பண்ணி படிக்கணும். லைக் இப்போ வந்து ஒரு பாலிட்டியில் ஒரு ஆக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி அந்த ஆக்ட் வந்திருக்கும். ஸோ எதுக்கு அதை எனாக்ட் பண்ணாங்க, என்ன பர்பஸ், என்ன ப்ராப்ளம் அப்படின்றத படிக்கிறது ஹிஸ்ட்ரி. அந்த ஆக்ட் வந்து கரண்ட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். ஸோ பாலிட்டி கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த ஆக்டில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது பாலிட்டியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட கோரிலேட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில். சரிங்களா? இங்கே வந்து நான் 12 hours டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்க டாபிக் வந்து டெஃபினட்டாக 1 டேக்கு நீங்கள் 12 hours படித்தா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 10 to 12 hours. இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 8 hours ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு 4 hours, ஈவினிங் ஒரு 4 hours. ஆஃப்டர் யுவர் ஒர்க் கம்ப்ளீஷன் கண்டிப்பாக ஒரு 8 hours போட்டுருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் 5 ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட் 10 கம்ப்ளீட் பண்ணுறோம். அன்னன்னைக்கு படித்ததை அன்னைக்கே ரிவிஷன் பண்ணிடுங்க. மொத்தமாக சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் டெஸ்ட் ஷெட்யூல் நான் போடலை. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் எழுதுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஒரு தடவை டெஸ்ட் எழுதுவாங்க. சில பேர் டாபிக் வைஸ் எழுதுவாங்க. சில பேர் மொத்தமாக ஷெட்யூல் பண்ணி எழுதுவாங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. நான் வந்து வீக்லி டெஸ்ட் தாங்க எழுதுவேன். சண்டே எல்லா டெஸ்ட்டும் எழுதுவேன். ஸோ அதனால் சண்டே மட்டும் நம்ம டைம் டேபிளில் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஒரு நாள் மட்டும் பிரேக் விட்டுருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், நான் யாருக்கு டைம் டேபிள் போட்டிருக்கேன்னா, ஒரு 1 year சீரியஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி 2-3 years யூபிஎஸ்சி லைன்லேயே இருக்கிறவங்களுக்கும் தான் நான் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் அட்டம் தான் நான் கொடுக்க போகிறேன், இனிமேல் தான் நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்று பண்ணுங்கள், நான் கொடுத்துருக்க டாபிக்ஸில் ஒரு டாப்பிக்கு 1 வீக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 1 வீக்குக்கு ஒரு டாபிக் எடுத்து கவர் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் தான் அட்டம் தான் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு இன்னும் தாராளமாக டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் டேபிளில் டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக்ஸ்க்கு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக்கு 1 வீக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 1 yearோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் படிச்சுட்டு இந்த லாஸ்ட் 2 years கரண்ட் அஃபேர்ஸ்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியரியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த தடவை எக்ஸாம் எழுத போகிறவங்களாம் அவங்களுக்கு சீரியஸாக டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் தான் சைமல்டேனியஸாக படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து கோரிலேட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு போட்டிருக்கேன். அண்ட் ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட்க்கு போட்டிருக்கேன். எக்கனாமி அண்ட் ஆப்டிடியூட் அது 2க்கும் போட்டிருக்கேன். இப்படி தான் நான் படிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி படிக்க போகிறேனோ அப்படி தான் உங்களுக்கும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாலிட்டியோட பேசிக் ஃபீச்சர்ஸ். 1st ஜூலைலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப். சரிங்களா? இதில் எல்லாமே நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஷார்ட்டாக கொடுத்ததை பார்த்து ரொம்ப கம்மியான கண்டென்ட் நினச்சிடாதீங்க. ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியதுக்கு. டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி 12 hours படித்தா மட்டும்தான் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். லேட் 18th century அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து சோஷியோ அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் 19th and 20th century, ரிவால்ட்ஸ் 1857. அதுக்கப்புறம் நிறைய அப்ரைசிங் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இட் இஸ் கோரிலேட்டட். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, இந்த 3 டாபிக்மே ரொம்ப கோரிலேட்டடான டாபிக்ங்க. இது 3 நீங்கள் சேர்த்து படிக்கும் போது தான் ஒரு கான்செப்ட் கிடைக்கும். டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் வந்து நான் இந்த டைம் டேபிளில் போடலைங்க. ஏன்னா டெஸ்ட் வந்து சில பேர் டாபிக் வைஸாக எழுதுவீங்க, சில பேர் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு எழுதுவீங்க. ஸோ ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? 1 வீக் ஒரு தடவை டெஸ்ட் எழுதுங்க. இல்லைனா 4 days ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க.
ஆஸ் பர் யோர் கன்வீனியன்ஸ். ஸோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் 1 வீக்கு தான் எழுத போகிறேன். அதே மாதிரி 2-3 டாபிக் படிச்சுட்டு இல்லைன்னா 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போய் எழுதுங்க. தயவு செய்து ஒரே ஒரு டாபிக் படிச்சுட்டு போய் நான் எழுதிட்டேன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யூபிஎஸ்சி வந்து ஒரு டாபிக் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுற விஷயமே கிடையாது. 2-3 டாபிக்கை கோரிலேட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு குழப்பம். ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க மறுபடியும் டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே இதான் கேட்கறாங்க, இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுக்காண்டியும் டெஸ்ட் கிடையாது. யூ ஷுட் கெட் சம் கிளான்ஸ் ஆஃப் எக்ஸாம். இன்ஸ்டிடியூஷன்ல நடத்துற டெஸ்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் தாங்க. யூபிஎஸ்சியை விட கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து பண்ண மிஸ்டேக் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப டெஸ்ட் எழுதுறதுக்கு பயப்படுவேன். அந்த பயம் தயவு செய்து வேணாம். மைனஸ் மார்க்ல கூட போயிட்டு போகுது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியாவது டெஸ்ட் கண்டிப்பா எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுத உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி அந்த வீக்கா இருக்கிற இடத்துல மறுபடியும் நீங்க ரிவிஷன் பண்ணி உங்களை நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இதை கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இதெல்லாம் படிச்சிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், முக்கியமான மாடர்ன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாடர்ன் இந்தியா தான் ரொம்ப கவர் பண்றாங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து மாடர்ன் இந்தியால இருந்து தான் அதிகமா வருது. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டைம் டேபிள்ல மாடர்ன் இந்தியா கொடுத்துருக்கேன். ஸோ மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், இது ரெண்டையும் வந்து கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா காந்தியன் ஏரா, இது 3 தாங்க மாடர்ன் இந்தியா. இவ்வளவுதான் 3 டாபிக் ரொம்ப ஈஸியா உள்ள கொடுத்துருக்கேன். நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பாத்துருங்க டாபிக் வைஸ். டைம் டேபிள் எப்படி போட்டிருக்கேன்னா எதுல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்றத பார்த்து தான் அந்த டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுக்காண்டி ஹோல் புக்கே நம்ம கவர் பண்ணாமலாம் இருக்க முடியாது. எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மெஜாரிட்டியா இப்போ வந்து பாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து மெஜாரிட்டியா வருதுன்னு சொல்றாங்க. ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியால இருந்து அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி அந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்டோடைய அப்பாயின்மெண்ட், பார்லிமெண்டோட ரோல் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ அதுல நிறைய இருக்கும். கொஸ்டின் அவர், 0 அவர், இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய டியூட்டி என்ன, கவர்னருடைய ரோல் என்ன, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், டைரக்டா பிரசிடென்ட் கீழே வருதா, இல்ல எத்தனை யூனியன் டெரிட்டரியில வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஸோ இதெல்லாம் படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரி கவர் பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் ஆனா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லேட்டர் வேதிக் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மௌரியன் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குப்தா எம்பையரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ அந்த டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டு த ஸ்பெஷல் ஏரியாஸ். ட்ரைபல் ஏரியாஸ்க்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ட்ரைபல் ஏரியாவுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எப்படி வந்து சட்டத்து மூலயமா கொடுக்குறாங்கன்றதை படிக்கிறது தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஏரியாஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்றது தான் இந்த டாபிக். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம். ஸோ யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், இதை பத்தி படிக்கிறது தான் ஃபெடரல் சிஸ்டம். ஸ்டேட் எப்படி இயங்குது, சென்டர் எப்படி இயங்குது, ஸ்டேட் அண்ட் சென்டரோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் ஃபெடரல் சிஸ்டம். அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இது 3 என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்ல இருக்கு அப்படின்றத படிக்கிறதா ஃபெடரல் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ 2 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கமிட்டிஸ், என்ன மாதிரியான போர்ட்ஸ்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ பிரசிடென்ட் கீழே என்னென்ன எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது ஹிஸ்டரிக்குள்ளே இன்பில்டட் தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இப்போ தனியா ஏன் அது படிக்கிறோம் அப்படின்னா நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க இப்போ அதை. சரிங்களா? ஸோ அது இந்தியன் வேலி சிவிலைசேஷன் தான் ஐவிசின்னு போட்டிருக்கேன். அதோடைய ஆர்கிடெக்சர், போஸ்ட் மௌரியன் ஆர்ட், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், மாடர்ன் பெயிண்டிங்ஸ், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அந்த பெயிண்டிங்ஸையும், அன்னைக்கு இருக்கிற பெயிண்டிங்ஸ் இப்போ வரைக்கும் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பெயிண்டிங்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க கோரிலேட் பண்ணி படிக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டான்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ், ட்ரைபல் ஃபோக் ஆர்ட்ஸ், ட்ரைபல் டான்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் எது ஃபெமிலியர், ஃபெஸ்டிவல் கொண்டாடும் போது எந்த டான்ஸ் இப்பயும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இப்போ வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த லிட்டரேச்சர்ஸ்லாம் வந்து இன்னைக்கும் இருக்கு, ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர்ஸ் இன்னைக்கும் இருக்குங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நீங்கள் படிக்கணும். நிதின் சின்ஹானியா அப்படின்ற ஒரு புக் இருக்கு, சூப்பர்பா இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அந்த புக்கு போதுங்க, வேற எதுவும் நீங்க படிக்கவே தேவையில்ல. சரிங்களா? அடுத்து வந்து பாலிட்டியில பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ், அப்புறம் வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ட்ரிபியூனல்ஸ், இதோடைய ஒர்க் என்ன அப்படின்றத படிச்சிடணும். சரிங்களா? எப்பவுமே படிக்கும் போது அகெயின் சொல்றேன், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத கோரிலேட் பண்ணி படிங்க. அடுத்த ஹிஸ்டரியில எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இயர்லி மெடிவல் பீரியட். இயர்லி மெடிவல் பீரியட்னா யாரும் இல்லைங்க, டெல்லி சுல்தானேட்ஸ், விஜயநகர எம்பையர், பஹாமனி கிங்டம்ஸ், நார்த் இந்தியனுடைய ரூலர்ஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப ராஜ்புட்ஸ், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் இயர்லி மெடிவல் பீரியட். மெடிவல் பீரியட் அப்படின்னாலே முகல்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் 6 மேஜர் கிங்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ரூல், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ், வெரி மச் இம்பார்ட்டன்ட். மராத்தாஸோட அட்மினிஸ்ட்ரேஷனும் இட்ஸ் ஆசம். அதை நீங்க படிச்சீங்கனாலே தெரியும் எப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ரீஜனல் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆஃப் மராத்தாஸ், டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ். பாத்தீங்கன்னா அங்கங்க ரீஜனல் ஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அதையும் நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி அட்வென்ட் ஆஃப் யூரோப் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து யூரோப்பியன் வந்து பவருக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவருக்கு வந்துருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அவ்வளவுதாங்க, பாலிட்டி ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ரிவிஷன். ஒரு நாள் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி ஃபுல் ரிவிஷன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஒரு புக்கை படிச்சிட முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா அந்த நோட்ஸை வந்து 12 ஹவர்ஸ்ல டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொடுத்துடலாம். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஸோ டெய்லி ரிவிஷன் 9 to 10, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஹோலா நீங்க பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா நம்ம 60 days முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு இருக்கு பாருங்க அடுத்த 1 month, அதுக்கப்புறம் தான் அதுல நம்ம முக்கியமா மெயினான ரிவிஷன் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம், அண்ட் ஜியோகிரபி. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிரபி ரொம்ப கோரிலேட்டட் தாங்க. நம்ம எல்லாம் கல்லு, மண்ணு, செங்கலை பத்தி படிக்க போறோம். அதே மாதிரி தான் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பத்தி படிக்க போறோம். ரெண்டுமே கோரிலேட்டட் தான், ஒரு உடலும் உயிரும் மாதிரி தான் ரெண்டுமே. ஸோ அதனால தான் அது ரெண்டையும் சேர்த்து நான் டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ பேசிக்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட டைப்ஸ். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ல இருக்கு, டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், இதெல்லாமே பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். அதெல்லாம் என்னதுங்க, கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதோடைய காசஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிரபி. ஸோ ஜியோகிரபியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜியோமார்ஃபாலஜி. ஜியோமார்ஃபாலஜிலாம் ஒன்றும் இல்லைங்க, எர்த்தை பற்றி படிக்கிறது தான். ஸோ எர்த்தோட லேயர்ஸ், எர்த்தோட இன்டீரியர்ஸ், எர்த்குவேக்ஸ் பற்றி படிக்கிறது, அப்புறம் வந்து crust, mantle and core, oceans பத்தி, கான்டினென்ட் பத்தி, டைப்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மவுண்டன்ஸ், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் ஜியோமார்ஃபாலஜி. ஹோல் எர்த்தை பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ் அண்ட் பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் லொகேஷன்ஸ், அதோட பிசியோகிராஃபிஸ், அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து படிக்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இந்தியா. நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல்சோ இன் த வேர்ல்டு. பயோடைவர்சிட்டி வேர்ல்டில் எப்படி இருக்கு, ஸோ அதோட கன்சர்வேஷன் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ பொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு, கிளைமேட் சேஞ்சஸ்னால என்னெல்லாம் ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதை கவர்ன் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன, அதுக்கு மெஷர்ஸ் எப்படி நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து கிளைமேட்டாலஜி. ஸோ கிளைமேட்டாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து ஹியூமிடிட்டி ரேஞ்ச் என்ன, டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்ன, அப்புறம் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பற்றி, டெம்பரேட் சைக்ளோன்ஸ் பற்றி, அட்மாஸ்பியரோட எஃபெக்ட்ஸ் என்ன, விண்டோட எஃபெக்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி கவர் பண்ணுறதான் கிளைமேட்டாலஜி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜியோகிரஃபியில். மேக்ஸிமம் ஏரியா வந்து இதுலேருந்து யூபிசி கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளைமேட் அண்ட் இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ வந்து கிளைமேட்டாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆன் த ஹோல் வேர்ல்டில் கிளைமேட்டை பற்றி எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கவர் பண்ணுவாங்க. அது வேர்ல்ட் ஜியோகிரஃபியில் வரும். இந்தியன் கிளைமேட் அண்ட் இந்தியன் ட்ரைனேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஜியோகிரஃபியில் வந்துடும். சரிங்களா? ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவோட மான்சூன் ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் அதோடைய பேட்டர்ன், அதோடைய யூசேஜ், காசஸ், எஃபெக்ட்ஸ் இயர்லியராக எப்படி இருந்ததுன்றதும் கொஞ்சம் கோவர்லேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்விரான்மெண்ட், லாஸ், ரெகுலேட்டரி பாடிஸ், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன ரெகுலேட்டரி பாடிஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான் இது. சரிங்களா? அப்புறம் ஆஃப்டர் 2004 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது மேஜர் ரோலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை. இது நம்மளுக்கு தெரியாததா, என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஷனோகிராஃபி, வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓஷன் கரண்ட்ஸை பற்றி படிக்கிறது, ஓஷனோட யூசேஜ் என்ன, ஸோ அதில் என்னெல்லாம் காசஸ் இருக்குது, எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், இம்பேக்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட நேச்சரை பற்றி மட்டும் படித்தாவே போதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் வந்து வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கன்சர்வேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் தனியாக ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபியில் அக்ரிகல்ச்சர், மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் அக்ரிகல்ச்சரோட ரோல் என்ன, மினரல் ரிசோர்ஸஸோட இண்டஸ்ட்ரீஸோடைய ரோல் என்னன்றதை படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஹியூமன் ஜியாகிரஃபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூமன் ஜியோகிரஃபி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம அதை ஸ்கிப் பண்ண முடியாது. சரிங்களா? இவ்வளோ தாங்க ஜியோகிரஃபிலையும் என்விரான்மெண்ட்லேயும் டாபிக். ஸோ இதை முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. நம்ம 4 சப்ஜெக்ட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? எப்போது ஆகஸ்ட் 14க்குள்ளேயே 4 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம தொடாத ஒரு விஷயம் எக்கனாமி. சரிங்களா? அப்புறம் வந்து ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், செகண்ட் பேப்பர் நம்ம என்ன தொடலை. ஸோ இதை இப்போ வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்கனாமியை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே கொஷின் வந்துருங்க. அதுக்காண்டி பேசிக் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ பேசிக்ஸில் நான் சொல்கிற டாபிக் மட்டும் படித்தா போதும். அவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது எக்கனாமியில். ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது எக்கனாமி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பரவாயில்ல, படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. எக்கனாமி நம்ம சிலபஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேக்ரோ எக்கனாமி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, ஸோ இதெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமியில் தான் வருது. ஸோ பாவர்ட்டி, க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் பிலோ பாவர்ட்டி லைனில் யாரெல்லாம் இருக்கா, பாவர்ட்டி கேப், எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்ச் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேஞ்ச் என்ன எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்தியன் எக்கனாமியோடைய ஸ்டெபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இயர்லியராக எப்படி இருந்துச்சு, பற்றி படிக்கிறது தான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் நியூமரசி, ஆப்டிடியூட் கவர் பண்ணணும். பேசிக் நியூமரசியில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ், பைப் அண்ட் சிஸ்டம் சம்ஸு, ட்ரெயின் சம்ஸு இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் பேசிக் நியூமரசி. அது ஒரு 15 டாபிக் இருக்குங்க. அதை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ரிஹென்ஷன், ரொம்ப முக்கியமான டாபிக். பேராகிராஃப்னு அதில் போட்டிருக்கேன். காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 80 கொஷின் செகண்ட் பேப்பரில் இருக்குது. அதில் ஒரு 20 கொஷின்லேருந்து 25 கொஷின் வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் டேரெக்டாகவே டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? டைம் போட்டு செகண்ட் பேப்பர் 2 மணி நேரம் எக்ஸாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ½ அன் ஹவர் ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு இல்லைங்க ஒரு 4-5 காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து வேகமாக ரீட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? தனியாக அதுக்குன்னு உட்காந்துலாம் படிச்சுட்டு இருக்காதிங்க. டேரெக்டாக டெஸ்ட் எழுதியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான டாபிக் மணி அண்ட் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இன்றைக்கி பேங்கிங் சிஸ்டமில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் மைக்ரோ ஏடிஎம், ஒயிட் லேபிள் ஏடிஎம், ஸோ மானிட்டரி பாலிசிஸ், ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே பேங்கிங்கில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை பேசிக்ஸ் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை கரைச்சி குடிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ பேங்கிங்கில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்ற கரண்ட் அஃபேர்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இந்தியன் எக்கனாமியில் வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸை கொடுக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்ஃப்ளேஷன்ஸையும் கவர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங்க. ஆப்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கல் ரீசனிங். நெக்ஸ்ட் அகெயின் பேராகிராஃப் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபிஸ்கல் மெஷர்ஸ், எஸ், பட்ஜெட், அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் என்னெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ
ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை தாண்டி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ ஆர்பிஐட்டேருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம், பிளான் அதாவது பிளானிங் கமிஷன் சொல்கிறேன், நித்தி ஆயோக்கில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக் காண்டி மட்டும் அப்படின்றதெல்லாம் இதில் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மணி அண்ட் கேபிட்டல். மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பில்ஸ், செபி பற்றி படிக்கிறது, பாம்பே எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே வந்து மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்குள்ளே வந்துடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரன்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகுது நம்ம எக்கனாமியில் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வச்சு தாங்க, இந்த டாபிக் வச்சு தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக். அடுத்து அகெயின் பேசிக் நியூமரசி, காம்ப்ரிஹென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனியன்ஸ். இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட், ஸோ இவங்கள வந்து எந்த ஆர்கனைசேஷன்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார் ஃபாரின் ட்ரேட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மணி, ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் எக்ஸ்டர்னல் செக்டார் அண்ட் ஃபாரின் ட்ரேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃபோட ரோல் என்ன, ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமிக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ், ஸோ வேர்ல்ட் பேங்க் இந்தியன் எக்கனாமி பற்றி கொடுக்குற ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் வந்து இதில் கவர் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எக்கனாமி அண்ட் ஆப்ஸ் முழுக்க முழுக்க முடிச்சாச்சு. இது ஃபுல் ரிவிஷன். எப்போ முடிக்கிறோன்னா 3rd செப்டம்பர்லேயே முடிச்சிடும். நம்மளுக்கு October 4 தான் எக்ஸாம். ஸோ சாலிடாக 1 month ஃபுல்லாக ரிவிஷன் இருக்குது. ஸோ October 1, 2, 3, 4 அதை விட்டுருங்க, ஓகேவா. செப்டம்பர் 4லேருந்து செப்டம்பர் எண்டு வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஃபினட்டாக. அதுக்கு முன்னாடி டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள், வீக்லி ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த மந்த் 30 days வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. See you on the next video.